கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையில் நமக்கு ஒரு பெரிய ஒரு கவலை ஒன்று இருக்கிறது. என்னவென்று சொன்னால், எனக்கு விரோதமாக பலர் பல காரியங்களை செய்கிறார்கள். எதிர பார்க்கும் பொழுது என்னோடு கூட நன்றாக இருக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, என் கூட வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தினராக இருக்கலாம், இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே நாம் சந்திக்கிற நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம். அவர்கள் செய்கிறதான காரியம் என்று சொன்னால், நம் மீது அவர்கள் எரிச்சல் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. எந்த வகையில் எரிச்சல்னு சொன்னால், நம்முடைய வளர்ச்சி, நமக்கு இருக்கிறதான ஒரு மன மகிழ்ச்சி, இவைகளெல்லாம் அவர்களுக்கு இல்லாததுனாலே அவர்கள் அதிக நம்மை கண்டு எரிச்சல் படக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கின்ற வேளையில், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். பாருங்கள், இது ஒரு பெரிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான உறுதியான ஒரு வாக்குத்தத்தம் வசனம். இதை நாம் நன்றாக உணர்ந்து அறிந்து புரிந்து கொள்ளும் சொன்னால், யாரும் நமக்கு எதிராக வர முடியாது, யாரும் நம்மை கண்டு எரிச்சல் அடைய முடியாது, பொறாமை கொள்ள முடியாது. நம்முடைய வளர்ச்சியின் மீது அவர்கள் எந்த விதத்திலேயாவது கீழே தள்ளலாமா என்று நினைப்பாங்க. ஆகவே இந்த வேளையில் தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். நாம் எழும்புகிற எல்லா நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனால் விசேஷமாக அழைக்கப்பட்ட மக்களாகிய நாம் ஒரே ஒரு காரியத்தை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு விரோதமாக எந்த ஒரு சக்தியும் எழும்பாது. அப்படி வருகின்ற வேளையில், நான் தேவனை சார்ந்து ஜெபிக்கின்ற வேளையில், அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டிருக்கிற வேளையில், விரோதி என்னை விட்டு ஓடி போவான். அப்பொழுது எனக்கு ஜெயம் கிடைக்கும். வசனம் இதே வசனத்தில் மேலே சொல்லப்படுகிறது, உனக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். யார் உனக்கு விரோதமாய் இப்படியாக குழிப்பறிக்கிறார்களோ, விரோதமாய் கை நீட்டுகிறார்களோ, அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆகவே இந்த காலை வேளையில் நமக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு உறுதிமொழி, உனக்கு எதிராக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக உருவாகி வந்தாலும் அவைகள் மழுங்கடிக்கப்பட்டு புறம்பே போகிறது ஐயா. நாங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட போகிறதில்லை. என்னென்னு சொன்னால், நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க. உம்முடைய வார்த்தை வல்லமை உடையது. நீங்கள் சொன்னால் அதை செய்வீங்க ஐயா. அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.